இன்னைக்கு திருப்பதி பெருமாள் பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். திருப்பதி பெருமாள் கருவறையில் நல்லா 8 அடி உயரத்துக்கு சிலாத்தோரணம்ங்கிற அரிய வகை கல்லாலானவர். 3000 அடியில் திருப்பதி இருந்தாலும் பெருமாள் ரொம்ப சூடாக இருப்பார். அவருடைய நகைகளை எல்லாம் கழட்டும் போது அது கொதிக்க கொதிக்க இருக்குமா. அங்கே நான் 5 உற்சவ மூர்த்திகள் இருப்பாங்க. முதல்ல போக சீனிவாசர்னு ஒருத்தர் பெருமாளுடைய பாதத்தில் ஒரு அடி தான் இருப்பார். வெள்ளியால் ஆனவர். இவர் தான் பள்ளியறை பூஜை எல்லாம் கண்டருள்வார். அதுக்கடுத்தது உக்கிர சீனிவாசர் வருடத்தில் ஒரே ஒரு முறை சூரிய உதயத்திற்கு முன்பு வருவார். கொலுவு சீனிவாசர் அன்றாடம் முன்மண்டபத்தில் வந்து அமர்ந்து பஞ்சாங்கம் கேட்பார். அன்றாடம் கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையும் பார்ப்பார். நாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி வந்து இருப்பார். அப்புறம் உள்ளே வந்து ராமபிரான், சீதா பிராட்டி, இளைய பெருமான் இருப்பாங்க. இது அவ்வளவும் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். திருப்பதி பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தில் கருட சேவை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த கருட சேவை நடக்கிற அன்னைக்கு மூலவர் அணிந்திருக்கும் அந்த பெரிய காசு மாலையை கருடாழ்வார்க்கு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அன்று மூலவரே வெளியே வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பதாக ஐதீகம். பெருமாள் மீது பாடப்படும் பாடல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுப்ரபாதம். சுப்ரபாதம்னா துயில் எழுப்பும் பாடல். எல்லா சுவாமி மேலேயும் துயில் எழுப்பும் பாடல் இருந்தாலும் வெங்கடேச சுப்ரபாதம் ரொம்ப புகழ் வாய்ந்தது. 15ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த அன்னங்கராச்சாரியார், பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாருங்கிறவரால் வடமொழியில் இயற்றப்பட்டது. எம்எஸ் அம்மா குரலில் அது அன்றாடம் காலையில் நாம் கேட்குறோம். அது பயங்கர புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதே மாதிரி திருப்பதி உண்டியல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு தனி மண்டபத்தில் வச்சுருப்பாங்க. குபேரன் மேலே இருக்கிற சிற்பம் இருக்கும். அதே மாதிரி கீழே ஆகர்ஷண சக்கரம் வரைந்திருப்பாங்க, சுதர்சன சக்கரம். அது நம்முடைய நேர்மறை ஆற்றலை, பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. உண்டியலை வலம் வந்து நாம் அந்த பெருமாளுக்கு நம்முடைய காணிக்கையை நம்ம சமர்ப்பிக்கும் போது நமக்கும் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் கிடைக்கும், ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைக்கி திருப்பதி பெருமாள் சார்ந்த சில செய்திகளை பக்தி செய்தோம்.